வெல்கம் டு ஷர்மிஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி ஒரு vlog தாங்க நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் இன்றைக்கி பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். நாளைக்கு எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டேங்க. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதனால் செய்ய முடியாது. இன்றைக்கே நாங்கள் எல்லாம் செஞ்சு ஃபேமிலியாக சாப்பிட போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் பிரியாணி அண்டா வச்சுட்டேங்க. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. ஆயில் ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 கிலோ எடுத்திருக்கேங்க சிக்கனு. 2 கிலோ சிக்கனுக்கு நான் 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேங்க. பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பிரிஞ்சி இலை பாருங்கள், ஒரு 6 பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன். 2 அன்னாச்சி மொட்டு, குருமிளகு போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாங்க. நல்லா இது பொரிஞ்சு வரட்டும். நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் பச்சடிக்கும் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதனால் பாதி வெங்காயம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிரியாணிக்கு மட்டும் நல்ல ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்தால் தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கட்டுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன். பாருங்கள், மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. நான் இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம் ரெண்டும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ புதினா சேர்த்திக்கலாம். நான் 1.5 கைப்பிடி புதினா சேர்த்திருக்கேங்க. திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணும் போது, அதாவது தம்மு போடும் போது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதனால் நான் கொஞ்சம் வச்சுட்டேங்க. புதினா நல்லா வதங்கட்டுங்க. புதினாவை எண்ணெயிலேயே சேர்த்திருங்க, நல்ல மணமாக இருக்கும் பிரியாணி. நான் கொத்தமல்லி ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணுறதா இருந்தால் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சிங்க எல்லாமே. நான் 2 கிலோ அரிசிக்கு நான் 1 கிலோ தக்காளி ஆட் பண்ணுறேங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. கிண்டி விடலாம். எங்கள் பாப்பாவுக்கு பர்த்டேங்க நாளைக்கு. எல்லோரும் கண்டிப்பாக விஷ் பண்ணும், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நான் 2 kg சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கன் சேர்த்தியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடலாங்க மசாலா கூட. பீசஸ் வந்து நம்ம இப்படி நிறைய குவான்டிட்டி பிரியாணி செய்யும் போது பீசஸ் பெருசாக போட்டுக்கோங்க, இல்லாட்டி கலண்டுடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாங்க. நான் 100 கிராம் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேங்க. 2 கிலோவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் நல்லா அந்த மசாலா கூட ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. அப்புறமே நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அரிசியை சேர்த்திக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சிங்க. தண்ணி நல்லா இன்னும் சுண்டுட்டுங்க. நம்ம அப்புறம் தம்மு போட்டுடலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு நம்ம இப்போ தம் போட்டுடலாங்க. நல்லா கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கோம்லங்க, அந்த புதினாவை மேலே தூவி விட்டுடலாம். பாருங்கள், மூடி போட்டாச்சு. அனலை வந்து வெளியே எடுத்துடலாங்க. கட் பண்ணி பாருங்கள், தம் போட்டு மூடியாச்சுங்க. நாங்கள் தம்முக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி மேலே வச்சுருக்கேங்க. பாருங்கள், அனல் மட்டும்தான் இருக்குது அடுப்பில். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருக்குங்க. 15 நிமிஷம் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா வெந்துருச்சு. பாருங்கள்,
கிட்ட காட்டுங்க பாருங்கள், எவ்வளோ பிரியாணி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து எந்த கலருமே சேர்க்கலைங்க, ஆர்டிஃபிஷியல் கலர் இருந்தாலும் பிரியாணி நல்ல கலராக வந்திருக்குங்க. இப்போ நம்ம இலை போட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், மொட்டை மாடியில் இலை போட்டாச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் எல்லோரும் நாங்கள் சாப்பிட போகிறோங்க, ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பிரியாணி எங்கள் வீட்டுக்காரர் பரிமாறிட்டு இருக்காருங்க. எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட போகிறோங்க. நீங்களும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாங்க. எல்லோரும் மந்த்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் இப்படி தாங்க ஒன்றா சேர்ந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோங்க. நாங்கள் வந்து பிரியாணி ஃபேமிலிங்க. நீங்கள் என்ன ஃபேமிலின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இலை போட்டாச்சு. நான் இன்னும் சாப்பிட உட்காரலங்க, நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். அவங்களுக்கு மட்டும் போட்டாச்சுங்க, பரிமாறியாச்சு. எல்லாம் சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரிவ்யூ பாருங்கள், எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நீங்களும் மந்த்லி ஒன்ஸ் இப்படி ஃபேமிலியோட உட்காந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு கடைசியாக சுற்றி போட்டுருங்க, இல்லாட்டி கண்ணு பட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.